ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் வாழைத்தண்டு பொரியல் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்கு நான் வாழைத்தண்டை நார் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சிக்கிறேன். எனக்கு கத்தியில் நார் எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அருவாமனை வச்சு நார் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வானலில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைத்தண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நான். ஏன்னா வாழைத்தண்டு பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடும். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுன்னா உப்பு கரிச்சிரும். அதனால வாழைத்தண்டுக்கு எப்பயுமே கம்மியாக தான் உப்பு போடணும். கடைசியாக வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வாழைத்தண்டு வெந்ததுக்கப்புறமேட்டா கடைசியாக 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் 2த்தையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.